சரி பிரமா இப்போ அந்த வாய் அடப்பு அவன் புள்ள பேரம் பற்றி வச்சு கறி மீன் கோழிக்கறியெல்லாம் திங்கால வாயில்லாத ஜீவனை அறுத்து திங்கான். அந்த மாதிரி இவன் வீட்டுகளில் குடும்பத்தில் வாய் அடப்பார். இப்போ கூடிய சீக்கிரம் அந்த காய்ச்சல் விட்டுருவார். இது நம்ம சரிப்பட்டு வராரா ரொம்ப ஆடுதான். அது கால பயிர் கேட்டான் பாவம் வாயில்லாத ஜீவன் அது பூரா எல்லா உலக நாடே கேட்கு. தாய் இந்தியா நாடு முழுவதும் கேட்கு. தமிழ்நாட்டில் ஐயா கடவுளே தமிழ்நாட்டில் தமிழ் வார்த்தை பேச மண்ணில் பூமியில் விவசாய மண்ணில் உட்காந்துருக்கீல ஐயா இந்த எங்களை அடைக்கானையான்னு விடிய விடிய அதுதான் ஐயா காதில் ஒழிச்சு கொண்டே சொல்லிக்கொண்டே இருக்குது. உச்சியில் உட்காந்துருக்காரு. பொறுங்கடா பொறுங்கடா நான் பொறுங்கடா உங்களை என்னென்ன சித்திரவதைப்படுத்தானா நாய்க்குட்டிகளை இதே மாதிரி இந்த சித்திரவதைப்படுத்தி அவனை உள்ளே கொண்டு போயிடும்டா. கவலைப்படாதீங்கடா. ஒவ்வொரு சிட்டி கிராமத்தில் 10 லாரி 10 பஸ்ஸு 10 லாரி 10 பஸ்ஸு அந்த அள்ளுத அளவுக்கு நான் வண்டி நுப்பாட்டி அள்ளிட்டு போயிருந்தேன்டா. கவலைப்படாதீடா 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 அப்படின்னு அந்த கால பைரவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஐயா. இது கடவுளால் தான் அள்ள முடியும், வேறு யாரால் அள்ள முடியாது. அரசியல்வாதி ஒட்டுமொத்தமாக எல்லாமே அள்ளி கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ சேர்த்துருங்க ஐயா. கால பைரவர் நாங்கள் சொல்லுதோம் ஐயா வாகனமாக நாங்கள் பூமியில் காவலுக்கு போட்டியை அழிச்சிட்டானையா. இப்போ மதுரையில் ஒருத்தன் 600 ஏக்கரில் விரிச்சு போட்டு ஆடணுங்க கொடியை தூக்கி அவனும் வேரோட அழிச்சிருங்க ஐயா மதுரையில். இப்போ நடிகர் ஒருத்தன் கட்சி கொடியை தூக்குதான்ல அவன் மதுரையோட சோழி முடிஞ்சு போவான். அவன் குடும்பம் வேறு வேறைக்கு அறுத்து வேரோடு அடுத்து கடலுக்குள்ளே தள்ளிடுவார் ஐயா. அது நாய்க்குட்டி அந்த நேரம் இவனை பார்த்து சாப்பிடும். இப்போ எல்லா நாய்க்குட்டியும் அரசியல்வாதியை பார்த்து 2 கண் அவன் காரு போர்வுள்ள குடும்பத்தை பார்த்து சாபத்தை விடையில் அவன் குடும்பம் கருவோடு அறுத்து போவோம். இல்லை நீ முட்டாப்பேல நல்லா நீ ஆம்பளையாக இருந்தா முட்டாப்பேல நாங்கள் போடுற கணக்கில் சாமியார் பேயிட்ட ஐயமார் பேயிட்ட போய் உட்காந்து கேட்டுக்கூடா. ஏமங்காலந்தும் உள்ளே போய்கிட்டே இருக்கான் கணக்கு அவனும் இப்போ எல்லாம் தூக்குறதுக்கு புரிஞ்சு நட. உன் குடும்பத்துக்கு நாய்க்குட்டி சாபம் விட்டுருச்சு. டெல்லி குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, பிரதமர், மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, பஞ்சாயத்து போர்ட்டில் இருக்கிறவன் எல்லாமே நாய்க்குட்டி அவன் மோரை பார்க்கும். 2 கண்ணால் பார்த்து அந்த சாபத்தை விட்டுக்கிட்டே இருக்கும். சாவுன்னு என்ன தெரியுமா? உன் குடும்பம் வேரோட போகிறதான் சாபம். அரசியல்வாதி பலாயிரம் கோடி 2ஆம் நம்பர் பார்க்குறவன் திருச்சி பார்க்குறவன் பூமியில் மானிட பிற இந்த செம்மத்தில் இப்படி கணக்கு விட்டு தான் முடிப்பார். கணக்கு விட்டது அடுத்தாப்புல அடுத்து உள்ள ஜென்ரேஷன் அடுத்து ஒரு 500 வருஷமோ 1000 வருஷமோ இல்லை 300 வருஷமோ இல்லை 50 வருஷமோ கழித்து பார்க்கல கடவுள் இவ்வளவு கணக்கு போட்டு சாபத்தை விட்டுருக்காரு. கடவுள் இடத்துலேருந்து குடும்பமே சாபம் விடுது. அப்போ என்ன பாடுபடுத்தியிருப்பான் குடும்பமே என்ன பாடுபடுத்தியிருப்பான் அந்த மாநிலத்தில். தப்பு விவசாயம் பண்ணுவோம் சாப்பிடுவோம். ஆடு மாடு கோழி பறவைகளை அடிக்கக்கூடாது, அதுகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுப்போம்னு அப்போ அந்த உணர்வுகள் வரும். 50 வருஷம் இல்லை 60 வருஷம் இல்லை 30 வருஷம் இல்லை 10 வருஷம் இல்லை அடுத்த வருஷம் எல்லாமே கிளியராக வந்துடும். ரூட் கிளியர் பண்ணிடுவார் முக்கால்.